நம சிவாய். சிவவாக்கியர் சித்திர பாடல்களில் மண்ணிலே பிறக்கவும் மண்ணிலே பிறக்கவும் வழக்கலாது உரைக்கவும் எண்ணிலாத கோடி தேவர் என்னதுன்னதென்னவும் என்னது உன்னது என்னவும் கண்ணிலே கண்மணி இருக்க கண் மறைந்தவாறு போல எண்ணில் கோடி தேவரும் இதன் கனால் விழிப்பதே. எப்படி பாட்டு சூப்பராக இருக்குல்ல? அங்கே மண்ணிலே பிறக்கவும் வழக்கலாது உரைக்கவும் நம்ம பிறக்கிறதுக்கும் யார் நம்ம நம்ம இந்த மனிதர்கள் பிறக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்ம பேசுகிறதுக்கும் நிறைய நிறைய பம்பு பேசுகிறது எல்லாமே பொதுவாக பேசுகிறது. ஓகேவா? அப்போது எண்ணில்லாத கோடி தேவர் என்ன யார் கண்ணுக்கே இல்லாத கோடியான தேவர்கள். ஓகேவா? என்னது உன்னது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்படி யார்? சிவன் மண்ணில் பிறக்கிறதுக்கு நம்ம வாய் பேசுகிறதுக்கு. சரியா? என்ன உயிர்ந்ததை நீ பேச முடியும். அப்போது எண்ணில்லாத அந்த கோடி தேவர்கள்லாம் நீ எங்கே ஆளுன்னு சொல்கிறாங்க. என்ன கண்ணிலே கண்மணி இருக்க கண் மறைந்தவாறு போல. என்ன இந்த கண்ணில் நம்ம கண்மணி இருக்கும் பொழுது நம்ம கண்ணு தெரியாமல் போகுமா? போகாதில்ல. இல்லை, கண்ணில் கண்மணி இருக்குன்னா இப்போ பார்வை தெரிஞ்சு தானே ஆகணும். கண்டிப்பாக என்னங்க அந்த வார்த்தையை நீங்கள் யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். கண்ணிலே கண்மணி இருக்க கண் மறைஞ்சு போகவே போகாது. ஆனால் அது போயிட்ட மாதிரி எண்ணில் கோடி தேவரும் இதன் கனால் விழிப்பதே. ஓகேங்களா? அப்போது போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் கண்ணில் கண்மணி இருக்க கண் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஏன் மக்களே நீங்கள் மட்டும் என்ன உணராமல் இருக்கீங்க என்ன அப்படின்ட்டு நாம் எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சித்தருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் பேசுவாங்க அவங்க, இல்லைங்களா? அப்போ பாருங்கள், அப்போ எண்ணில் கோடி இவ்வளோ கோடி தேவர்களுக்கு கூட இதற்கென்னால் விழிப்பதை. இதனால் தான் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிக்கிறாங்க. எதனால் விழிக்கிறாங்க? நான் தான் செய்கிறேன், அடுத்து என்ன செய்கிறது? யோசிச்சு செய்ய தப்பாக போகுது. அப்போது என்ன செய்யுதுன்னே அவங்க தெரியாமல் விழிக்கிறாங்க. நீங்கள் நம்ம விழிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. சரியா? கண்ணில் கண்மணி இருக்க கண் மறைவது எப்படி? கண்ணு தெரியாமல் போகிறது எப்படி சொல்லுங்கள்? கண்ணில் கண்மணி இருக்கும்போது கண்ணு தெரியாமல் போகுமா? அது வாய்ப்பே இல்லை தானே. அப்போ நம்ம கூட இருக்க கடவுளை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா என்ன, நம்ம உணர்றோம் அப்படின்னா நம்ம வெற்றி அடைஞ்சிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக திருப்தி, வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும், இல்லையா? அப்போ பாருங்கள், அப்போது அந்த தேவர்களுக்கு கூட, ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அவங்க சொல்கிறாங்க, உனக்குள்ளே தானே ஒன்று ஆட்டி வைக்கிற கடவுள் இருக்காரு. அப்புறம் என்ன, அப்போ நீ ஏன் அது ஏன் தப்பாக போச்சு, இது ஏன் தப்பாக போச்சு அப்படின்ட்டு ஏன் நீ விழிக்கிற? நீ செய்கிறதா நீ நினைக்கிற, அதனால் நீ விழிக்கிற. நீ செய்யலை, உன் கடவுள் செய்கிறாரு.
உன் கடவுள் செய்கிறாரு, அதை நீ நம்பு. நம்பிட்டு நான் நீ விழிக்க மாட்ட. சரியா? நம்ம விழிக்கிறதுக்கான அவசியமே இருக்காது. அது எனக்கு உண்மை. ஓகேவா? யாராவது கமெண்ட் பண்ணுங்களேன். ஏன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா. ஏன் எல்லாருமே ஊமைகளா? சொல்லுங்கள், எல்லாரும் ஊமைகளா இல்லை காது கேட்காதவங்களா? ஏங்க நீங்கள் கமெண்ட்ஸே வந்து போட மாட்டேங்கிறீங்க? ஒரு லைக்காவது போடுங்க. நமக்கு என்ன இருந்துச்சுன்னு தானே போகிறீங்க. அதே தான் கடவுளும் செய்வார். சரியா? இந்த மாதிரி நீங்கள் மற்ற விஷயத்த நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படியே இருக்க